பிரியமானவர்களே, இன்றைய நாள் வேத வார்த்தை 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 10, 11, 12 வாசிக்க கேட்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாரத பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாய இருக்கிறோம். தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்திலும் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். அவருடைய அன்பு நமக்குள் பூரணப்படும். அவர் நம்முடைய ஆவியில் நமக்கு தந்தருளினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. சோத்திரம். ஏன்னா நம்ம அவர் மேல வச்ச அன்பு இல்ல, அவரு நம்ம மேல வச்ச அன்புனால நம்மளுக்கு பெரிதாக ஒரு அன்பை கொடுத்திருக்காரு. ஆமென், அல்லேலூயா. அப்ப நம்ம ஒவ்வொரு மேலும் அன்பாய் இருக்க சொல்லுகிற, நம்ம கடனாளிகளாக இருக்கிறோம், ஒவ்வொரு மேலும் நம்ம அன்பாய் இருக்கணும். அதுக்காக தேவன் இந்த காலை வேளையில கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா அன்பு சகல பாவங்களையும் மூடும். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம எத்தனை பாவங்கள் இருந்தாலும் நம்ம ஒரு அன்பாக நடந்து கொள்ளும் போது, அன்பாக இருக்கும்போது, செயல்படும் போது நம்மளுக்குள்ள எத்தனை பாவங்கள் இருந்தாலும் எல்லாம் அந்த பாவத்தை எல்லாம் மூடுகிறதாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அவர் பெரிய நமக்கு ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார். ஏன்னா அன்பு பரிபூர்ணத்தையும் கொடுக்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா அன்பு நமக்கு பரிபூர்ணமாக இருக்குது என்று தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அன்பு நம்மளோட நிலைத்து இருக்குன்னு சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம ஒவ்வொருவரோடும் அன்பாக இருக்கணும், அன்பாக செயல்படணும். செயல்படும் போது தேவன் நம்மளோடு இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நம்ம இருதயத்துல எந்த அளவுக்கு அன்பாக இருக்கிறோமோ, ஒருவரோடு அன்பாக பேசும்போது, அன்பாக நடக்கும் போது, ஒரு காரியங்களை செய்யும் போது நம்ம நம்ம அன்பை பரிமாறிக்கொள்ளணும். ஆமென், அல்லேலூயா. இவங்கிட்ட தான் அன்பாக இருக்கணும், அவங்ககிட்ட அன்பாகணும், அப்படி அல்ல. தேவன் அன்பு பெரிதாய் இருக்கிறது. அதனாலதான் நம்ம அவர் மேல வச்ச அன்பு இல்ல, அவரு நம்ம மேல வச்ச அன்புனாலதான் ஏன்னா சொந்த குமாரனையே பிதாவானவர் நம்மளுக்காக கொடுத்திருக்காரு. ஆமென், அல்லேலூயா. அப்ப ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நம்ம அன்பாக இருக்குன்னு சொல்லி தேவன் நம்மளோடு பேசிக்கொண்டே வருகிறார். ஆமென், அல்லேலூயா. அப்ப நம்ம அன்பு அதிகமாக நம்ம இருக்கும்போது நம்ம ஒருவர் அன்பா இருக்க கடனாளிகளாக இருக்கிறோம். தேவன் நம்மளோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். அப்ப நம்ம எப்படி அன்பாக இருக்கிறோம் இந்த நாள்ல கூட அப்படின்னு சொல்லி கூட நம்மள இந்த நாள்ல ஆராய்ந்து பார்க்கலாம். ஏன்னா காலை வேளையில தேவன் நீங்க அனைவரோடும் அன்பாய் இருக்கிறீங்க, எனக்கு உங்களை நேசிப்பது போல பிறரை நேசிங்கன்னு சொல்றாரு. அப்ப நம்ம எப்படி நேசிக்கிறோம் அப்படிங்கறது இந்த நாள்ல கூட நம்மளே ஆராய்ஞ்சு பார்க்கணும். அப்ப நம்ம குடும்பத்துல மட்டும் நேசிப்பதல்ல, பிறர் அனைவரோடும் அன்பாய் இருக்க தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம ஏன்னா பிள்ளைகள் மேல நம்ம குடும்பத்துல நேசிக்கிறது போல ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம வேலை செய்யற பக்கம், ஒவ்வொரு இடத்துலயும் அக்கம் பக்கம் நம்ம அன்பாக இருக்கவும் செய்யணும். தேவனோட அன்பை பிறருக்கு சொல்றவங்களாவும் இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. தேவனோட அன்பு எவ்வளவு பெரிதான அன்பு அவரோட, ஏன்னா சொந்த குமாரனையே கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அன்பை நம்மளும் பிறருக்கு என்ன சொல்றவங்களா இருக்கணும், ஒரு விதையை விதைக்கிறவங்களாக இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. நம்ம மட்டும் அனுபவிச்சா போதாது. ஏன்னா பிறருக்கும் நம்ம ருசிச்சத பிறருக்கும் ருசிக்க சொல்லி கொடுக்கணும். அவங்களே தேவனோட ராஜ்யத்துக்கு பிரவேசிக்கிறவருக்கு சொல்லுவர்களாகவும் இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. இந்த கேட்ட வார்த்தைக்காக ஜெபித்துக் கொள்ளலாம். சோதரப்பா தகப்பனே, ராஜா, அந்த காலை வேளையில ராஜா தகப்பனே உங்க அன்பு எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. ராஜா தகப்பனே, இந்த அன்பு ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தகப்பனே கடந்து செல்லட்டும். ஆண்டவரே அனைவரும் மேலும் அன்பாக இருக்க ஆண்டவரே தகப்பனே, நீங்க சொந்த குமாரனை ஆண்டவரே பிதாவானவர் எங்களுக்கு கொடுத்திருக்கீங்கப்பா. இது எவ்வளவு பெரிய அன்பு ராஜா. நாங்க உங்கள் மேல் வைத்தது அன்பல்ல தகப்பனே, நீங்க எங்கள் மேல் வைத்த அன்புனால தகப்பனே சொந்த குமாரனை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க ராஜா.
அதுக்காக நாங்க சோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, நாங்களும் பிறர் மேல் அன்பாக இருக்க எங்களுக்கு அருள் புரியும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தை ஒவ்வொருவரும் கடந்து செல்லட்டும் அப்பா. அனைவர் மேலும் அன்பாக இருக்க, அன்பாக செயல்பட ஆண்டவரே இந்த காலை வேளையில நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அனைவரையும் உங்க கரத்துல கொடுக்கிறோம் ராஜா. எங்களையும் தாழ்த்தி உங்க கரத்துல கொடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். காலை வேளையில சோத்திரம்.